வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா உங்களோட தம்பி. 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 12 மணி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகின்ற ஒரு சின்ன கவலையோட ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ. பயப்பட வேண்டாம். இது என்னென்ன இது தொடர்பான என்றால் எங்களுடைய போராட்டத்தில் நாங்கள் இழந்த உறவுகள் தொடர்பான சில பேர் இந்த வீடியோவுக்கு கத்திக்குளரை கொண்டு வருவீங்க. ஐ நெவர் மைண்ட். உங்களுக்கு தெரியும் தானே, எனக்கு ஐ டோன்ட் கேர். சரி தானே, நான் என்னுடைய மனசில் பட்டது தான் சொல்ல போகிறேன். வலிகளோட ஒரு சின்ன வீடியோ. ஒரு நண்பன் ஒரு ஆளை பற்றி ஒரு கதை. நான் இப்போ வீடியோவையோ அவனை பற்றியோ கதைக்க கூடாது நினைக்கிறேன் நான். ஆனால் மனம் சொல்வது இல்லை ஒரு கதை அண்டு. ஏனென்றால் இது ஒரு மாவீரர் மாதம். ஸோ கதை அண்டு. இப்போ கதவை தட்டிச்சு நம்ம ஹோட்டலில் தட்டி சொல்லிச்சு நம்ம we smell smoke around here. நான் சொன்னேன், ஐயா வாழ்க்கையிலேயே ஸ்மோக் பண்ண இல்லை, என் வாழ்க்கையிலேயே நான் ஸ்மோக் இல்லை. 4 வயசுல அப்பர் கொண்டு வந்து திணிச்சு வாய்க்கில் மாமாட கதையை கேட்டு திணிச்சதுலேருந்து இந்த வரைக்கும் ஸ்மோக். ஸோ ஐம் டாக்டர், ஐ டோன்ட் ஸ்மோக் அண்ட் ஸோ சொரியன்ட்டு போகிறாங்க. மூஞ்சி பார்த்தா ஸ்மோக் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது. சரி, அது சின்ன விஷயத்தை சொல்லிக்கொண்டு பாருன். என்னுடைய நண்பன் குணேந்திரன், லஜீபன், நிலா, இந்த 3 பேர்கள். இந்த 3 பேர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில். நிலா 2004 A-level பேட்ச், குணேந்திரன் லஜீவன் 2005ஆம் ஆண்டு A-level பேட்ச். இவர்களை பற்றி நான் கதைக்காம கடந்து போகலாம் என்று நினைச்சேன். ஆனால் ஒரு சில பதிவுகள் வந்திருந்தது. ஒரு ஆழமான பதிவு. கேளுங்க, ஒரு 15 நிமிஷம் எனக்காண்டி ஒதுக்கி கேளுங்க உங்களோட மனசுக்கு விட்டா. யார் இந்த குணேந்திரன் என்று கேட்டால், குணேந்திரன் என்றது நைனாதீவை பிறப்பிடமாக கொண்ட 2005 A-level பயோ ஜெஃப்னா ஹிந்து காலேஜ் என்னுடைய நண்பன் குணேந்திரன். ஒரு போராளி, இழக்கப்பட்டவன். சரிதானே குணேந்திரன். லஜீபன் யாருன்னு கேட்டீங்கன்னா லட்டு என்று சொல்லுவோம். என்னுடைய இடுப்பளவு தான் உயரம் இருப்பான். அவன் லஜீபன் லட்டு. லட்டு 2005ஆம் ஆண்டு A-level மேத்ஸ் பாய். என்னுடைய நண்பன் பாஸ்கெட் பால் விளையாடுறவன் என்னோட. நான் பயங்கர உயரம், அவன் கட்டை. அவன் எனக்கு ஒரு நாள் அடித்ததும் எனக்கு இப்போ ஞாபகம் அடிச்சு இதில் அடிச்சு அப்படி மின்னி கொண்டு கீழே விழுந்த ஞாபகம். லஜீவன் பாஸ்கெட் பாலில் சண்டை, பாஸ்கெட் பால் ஷொட்டர் வீக்கில் என்னமோ அவனே மாற்றி போட்டான்ட்டு நான் பேசி போட்டேன்னு அடித்தது உண்டு. என்னுடைய பாரதிக்கும் நல்லா தெரியும், என்னோட வினோபாக்கும் நல்லா தெரியும். எங்களோட வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஜாலி இந்து கல்லூரி நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். லஜீவன், குணேந்திரன் இவர் 2 வெங்கட பேட்ச். நிலா சீனியர் பேட்ச் 2004. நிலாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எழுதுறது. ஸோ ஒரு எழுத்தாளன், கவிதைகள் எழுதுறது, போராட்ட வரலாறுகள் எழுதுறது. யாழ்ப்பாணத்தில் நடக்கிற, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி நடக்கின்ற அந்த பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள தான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் எங்களுடைய போராட்ட மாவீர தினங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கள்ளமாக கொண்டாடுறது. ஸோ அந்த நேரங்களில் இவங்கள் தான் முழு மூச்சாக நின்று இந்த மாவீர தினங்களை கொண்டாடுறது. எங்கள்ட 2005 எங்கள்ட கிளாஸில் படித்த சில கொசப்புகளும் நின்று அவங்களோட நின்றது. ஆனால் இந்த கொசப்புகள் இப்போ வெளிநாட்டில் இருந்தோடு எங்களோட ஸ்கூல் குரூப்பில் குளறுதுகள். பேர்களோட சொல்வதாக இருந்தால் ஜெயந்திரன் ஒருவர் இருந்தவர் 2005 A-level மேத்ஸில் இன்ஜினியரிங் கிடச்சி விட்டுட்டு இப்போ போய் அமெரிக்காவில் இன்ஜினியராக இருக்கார். அவர் கடும் கொசப்பு. அவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்குது. கடும் கொசப்புன்னு சொல்கிறது என்னென்றால் சும்மா ஏதோ கதைக்க வேணுமென்றதுக்காண்டி, ஒருத்தனை எதிர்க்க வேணுமென்றதுக்காண்டி ஸ்கூல் குரூப்பில் என்னை பற்றி கேவலாம் அப்படி சொல்லுவாங்க. ஜெயந்தன் பேர். இவெல்லாம் 2004 2005ஆம் ஆண்டு இங்கே விட்டு ஓடினாங்கன்னா, ஓடி போய் அங்கே கட்டிலுக்கீழே, அமெரிக்காவில் கட்டிலுக்கீழே இருக்கிற ஜெயந்தன் மாதிரியானாக்கள் தான் இந்த லஜீபன் ஆக்களுக்கும் ஒரு கிளாஸில் தான் படிச்சினாங்கள். ஆனால் பாருங்கோ, லஜீபன் குணேந்திரன் ஒரு ஒரு மாதிரியான படைப்பு கடவுள்ட. இவன் யாரு, ஜெயந்தன் மற்றது ஜசோ மற்றது எங்கண்ட இவற்ற மெருமன் ஏற்ற மன்னன மகேஸ்வரன் மருமன் இவரெல்லாம் இயக்கம் தங்களை சுடுதுன்னு சொல்லி அசைலம் அடிச்சாங்களா? ஹாமி சுடுதுன்னு சைலம் அடிச்சார்கள் இல்ல, இயக்கம் சுடுதுன்னு சொல்லி அசைலம் அடிச்சார்கள். ஜசோ இவர் போய் லண்டன்ல இருக்கிறார், அவர் ஒருத்தர். மற்றது பிரசாந்தன், மற்றது வேற யாரோ ஒரு செம்மறி கொண்டு குரூப்ல குள்ளாரி கொண்டு எனக்கு பேர் தெரியாது, அவனை கண்டது ஞாபகம் இல்லை. சில பேர் எல்லாருக்கும் என்ன தெரியும், எனக்கு எல்லாரையும் தெரியாது. ஸோ சில கேஸுகளை எனக்கு யாருன்னு தெரியாது, ஒரு கொஞ்சம் பேர். இப்படியும் ஒரு சமூகம், ஒரு அம்மா அப்பாண்ட பிள்ளைகள் இருக்கு. லஜீவன் குணேந்திரன் மாதிரியும் ஒரு அம்மா அப்பாண்ட பிள்ளை எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் 2005ஆம் ஆண்டு AL ஜூனியர் பிரசிடென்ட். நான் 2000 ஜெஃப்னா ஹிந்து காலேஜ் AL ஜூனியர் பிரசிடென்ட். இதில் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற எங்களோட மட்டமட்ட ஸ்கூலில் 2005ஆம் ஆண்டு படித்த எங்களோட பொம்பளை பிள்ளை அத்தாமே 2 பேருக்கு எல்லாம் இப்போ இந்த ஞாபகம் வரும். 2005 நான் AL ஜூனியர் பிரசிடென்ட்.
வேம்படிக்கு சோஷலுக்கு யார் போறன்ற சண்டை ஒன்று வரைக்குள்ள யாரும் அனுப்பின ஞாபகம் இருக்கு. வேம்படி பட்டு நான் போனது வந்து லேடிஸ் காலேஜ் சோஷலுக்கு. அந்த போட்டோ ஒரு நாள் என்னுடைய நண்பி ஒருத்தி பகிர்ந்திருந்தவள், அவர் இப்போ கனடாவில் இருக்கிறார். அந்த போட்டோவை பார்த்தா சிரிப்பீங்க. சரி, ஏன் இந்த கதையெல்லாம் சொல்றேன், நாங்கள்லாம் சோஷல், நாங்கள்லாம் ஃபன் படிக்கிறோம், டாக்டர்ஸ் ஆகிறோம்னு சொல்லி கொண்டு தெரியல. ஒரு கூட்டம் போராட்டம் விடுதலை என்று ஒன்று சொல்லி தெரிஞ்சது. அதுதான் இந்த லஜீவனம். திடீரென்று ஒரு நாள் வலிக்கிட்டு போனாக்கள் தான் லஜீவனாக்கள். குணேந்திரன் கொஞ்ச காலமா ஒரு 6 மாதமா வேலைதான். அதோட வீணா அர்ஜுனான்ற ஒருத்தர், விஜயகாந்தன் அர்ஜுனான்ற ஒருத்தர், லஜீவ ஷோட்டர் என்று ஒருத்தர், சிவதர்சன் ஷோட்டர் அண்டு. இதுல கொஞ்சம் பேர் போய் மாணவர் அமைப்புன்னு சொல்லி நல்லூருக்கு பின் ரோட்ல தமிழீழ மாணவர் அமைப்புன்ற கட்ட கழுத்தன் ஒரு கெட்ட நாய் ஒருத்தன் இருக்கான். சரிதானே, சைக்கிள் கட்ட கழுத்தன் ஒரு கெட்ட நாய். இப்படியே நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த நாதாரிகளால உந்தப்பட்டு இவரெல்லாம் போய் தமிழீழ மாணவர் அமைப்பில் என்ன சொல்றாரு குணேந்திரன், மச்சான் நீம்பா அப்பா அங்கதானடாப்பா சப்போர்ட்டா இருக்கு பண்ணாங்க. எவ்வா அப்பாவோட கதைச்சு நான் அப்பா உன்னோட வந்து கதைக்க சொன்னவர் உன்னொருக்கா தன்னோட வந்து அப்பா வந்து இப்போ 2002-3 ஆண்டுகளில் சமாதான நேரங்களில் கிளிநொச்சியில இருந்து வந்துட்டு போறவர், நடுவு பணியத்தில் பொறுப்பாளராக இருந்தவர். இப்போ வந்துட்டு போறவர். அப்பா வந்து உன்னோட ஒருக்கா கதைக்க சொன்னவரோட அந்த கதைக்க இவரை அப்பாட்ட கூட்டிக் கொண்டு போறதுக்குரிய முக்கியமான காரணம் என்னண்டா, இந்த குணேந்திரன் என்று சொல்றேன் என்னுடைய 6 உயிர் நண்பன் அநியாய இறப்பொண்டு இப்போ உங்கள்ல நான் கோபத்தோட தான் இந்த வீடியோ போடுறேன் நான். சரிதான், 2002 ஏல் ஜூனியன் இவங்க என்ன விட்டாங்க திடீர்னு. அன்பர்சனாக்கும் அன்பர்சன் திடீரென்று அவன் இன்ஜினியர் இப்ப அமெரிக்காவில் அன்பர்சன் அனுப்பி சொல்லிவிட அர்ச்சுனா பிரசிடென்ட் அதை போட்டாங்க. போட்ட உடனே பயோவில் அப்போ எல்லாருக்குமே என்ன தெரியும், நாங்கள் கொஞ்சம் குளப்படியார் படியார் ஸ்கூலில். அப்போ ஒரு நாள் நான் F9 2012 2013 ஸ்கூலுக்கு போனதே இல்லை. கிளாஸில் போய் தான் படித்தேன் நான் டியூஷனில். ஸ்கூலுக்கு போகிறதே இல்லை. டேர்ம் எக்ஸாம் கூட எடுக்கல 2013 ஃபுல்லு. சாரி 13 டேர்ம் எக்ஸாம் கூட எடுக்கல. 12 ஏதோ 1 or 2 months எடுத்துனா மிச்சம் எடுக்கல. நான் கடைசியாக படிப்பேன், ஸ்கூலுக்கு போகிறேன் இல்லை. சார் நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிறாங்க அப்படி செய்ய சொல்கிறேன். அப்போ நாங்கள் ஏல் ஜூனியன் அந்த மீட்டிங் வைக்கல, இதெல்லாம் வைக்க அவன் அன்பரசன் தான் எழும்பி, எனக்கு ஞாபகம் இருக்கு, அன்பரசன் தான் எழும்பி அர்ஜுனா பிரசிடென்ட் என்று காட்டி என்ன உசுப்பேத்தி விட்டு பிரசிடென்ட் ஆக்கிறவன் அன்பு. ஸோ அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அன்பு, தர்சனன், இப்படி நடராஜ சர்மா, இப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்படி இந்த ஜெயந்தன், ஜசோதரன், பாலமயூரன், இப்படியெல்லாம் இருக்கு. இப்படி கேஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கு இந்த ஸ்கூல் கதை இருக்கு. கடவுள்ட படைப்பு என்ன, ஒரு கிளாஸ்ல கடவுள்ட படைப்பு, கோகிலன், அப்படிலாம் நல்லபடியிலும் இருக்கிறாங்க. இப்படியான கல்சர காவல் பாரதி ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. வினோபா, மயூரனும் இதே பாடசாலையில தான் படித்தவர். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஏனென்றால் ஒரு நாள் ஸ்கூல் நடந்த ஒன்று கேட்கல, காலமே ஒரு 10 மணி போல. அப்போ நாங்கள் கிளாஸுக்கு போகிறேன். அங்கே எனக்கு பாஸ்கெட்பால் கோர்ட் இருக்குது. அந்த சில பேர் வந்து இப்போ சொல்லி கொண்டு வந்து பாஸ்கெட்பால் கோர்ட்டை பற்றி அதில் ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பற்றி அதை வீடியோ ஒன்று போடுறோம். ஸோ அதில் இருக்க ஒரு சரியான, எனக்கு இப்போவும் கண்ணுக்குள்ள ஞாபகம் இருக்குது, ஒரு கொஞ்சம் கட்டையா சரியா மெலிஞ்ச ஒரு தாயின் தேப்பனம் ஒரு சின்ன தம்பியோட வந்து, தம்பி அர்ச்சுனாவா நீங்கண்டு என்னோட கதைச்சார். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. என் கை 2 இப்படியே பிடிச்சு, தம்பி அர்ச்சுனாவா ராசா உங்களோட ஒருக்கா கதைக்கலாமாண்டு. அப்போ இது நான் மனசில் வெளியில இருந்து சொல்றேன்னு, அவன் செத்து போயிட்டான். அப்படியே இப்போ இல்லாமல் எலும்பெல்லாம் முக்கி இருக்கும். சுமார் வெளியில இருந்து சும்மா சொல்றேன் கேளுங்க. ஸோ ஓம் அங்கள் அண்டி நான் அர்ச்சுனாதான் சொல்ல, நீங்கள் ஏல் ஜூனியர் பிரசிடென்ட் அர்ச்சுனாவா வீணா அர்ச்சுனாவான்னு நான் ராமநாதன் அர்ச்சுனா ஏல் ஜூனியர் பிரசிடென்ட். ராசா உனக்கு புண்ணியம் கிடைக்கும், ஒரு நிமிஷம் உன்னோட 10-15 நிமிஷம் கதைக்கலாமா ராசா? நான் ஓம் கதைக்கலாம், பிரச்சனை சொல்லுங்க என்னண்டு. ராசா எங்கட பிள்ளையை திருப்பி தந்துடு ராசான்ட்டு. இப்பவும் கண்ணு கணிக்குதான், நான் அழமாட்டேன் இந்த வீடியோவில். இப்பவும் கண்ணு கணிக்குது, இந்த பிள்ளையை திருப்பி தந்துடு ராசான்னு சொல்லி. இந்த வீடியோவை என் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். தயவு செய்து காட்டாதீங்க. ஒரு சின்ன பிள்ளையோட கை குழந்தையோட வந்திருந்தா தான் எனக்கு ஞாபகம். அப்போ நான் எனக்கு விளங்கலையம்மா நீங்கள் நாங்கள் குணேந்திரன் அம்மா அப்பாண்டு. அப்போ எனக்கு மனசு கொஞ்சம் முறைக்கிடும். ஆமா சொல்லுங்க, நான் என்ன செய்வேன்? உங்களோட அப்பாட்ட சொல்லி எங்கட குணேந்திரனை திருப்பி ஒருக்கா படிக்க அனுப்பலாத ராசாண்டு ஆட்ட சொல்லி, உங்களுடைய அப்பாட்ட சொல்லி நான் கட்டாயம் சொல்றேன். அப்பாட்ட சொன்னா இது கேட்பேன். குணேந்திரனை கூட்டிக் கொண்டு அப்பாவோட கதைக்க வருவேன். நானும் கனதரன் சொன்னா அந்த வேலை இல்லாதையும் விடண்டு கேட்கலையம்மா நான் என்ன செய்யறேன், இந்த ராசா இந்த பிள்ளை இந்த செல்லம்
என் பிள்ளை டாக்டராக வரணும், என் பிள்ளை வாழணுன்ற ஆசை. எனக்கு கணக்கு பிள்ளைகள் இருக்குது, தம்பி தங்கச்சி மாதிரி 2-3 பேர் இருக்கணும். என் செல்லம் இந்த தங்கம் இவன் ஒரு கொஞ்சம் புத்திமதி சொல்லண்டு, சரியம்மா நான் சொல்கிறேன்ட்டு அன்றைக்கு சொல்லி ஒரு 4-5 நாட்களில் இவர் மறுபடியும் வாரார் குணேந்திரன் பிள்ளை. என்னட்டு டே அச்சுனா டே உன்ட்ட கொப்பி இருக்கா, நோட்ஸ் எழுதி போட்டு தாரன். எங்கத்த கொப்பி? டியூஷன் கொப்பி. அதனால கொப்பியரில் போகண்டு. இப்போ நான் அவருக்கு வலியோடு தான் சொல்கிறேன், அந்த கொப்பி இப்போ ஹெட்டனில் வச்சு படிப்பிச்சு கொண்டுருக்காங்களோ இருச்சாங்களோ எனக்கு தெரியாது. ஸோ நான் கொப்பி தெரியல மச்சான், போ, உன்னோட கதை இல்லை, இனிமேல் உன்னோட கதைக்கும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, ஒரு ஆணியும் தேவையில்லை, நீ போ, உன்னோட கதை இல்லை அவ்வளோதான்ட்டு நான் அப்படி கொப்பியாவை. அப்போ இந்த எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, சைக்கிள் கரிஜல்ல பின்னுக்கு வந்து அந்த கொம்பாசை வச்சு கொம்பாசோடு அதுக்குள்ள கொப்பி சரி இருக்கும். உன்னோட என்னடா கேட்குறான்னு போட்டு கொப்பியை பறிச்சான் குணேந்திரன். வேற ஒருத்தர் குணேந்திரன். அதனால குணேந்திரன் விசர்வையில பார்க்காத அடிச்சு மூஞ்சி உடச்சு போடுவேன், கொப்பியை தராமச்சான். ஏன் வந்து விட்டு நான் கட்டி பிடிச்சி என்னடா இந்த உனக்கு அவ்வளோ கோவம் என்னடான்ட்டு. அம்மா அப்பா வந்து கதைச்சவை சரியா. நீ பார்க்குற இந்த நாதாரி வேலையெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா வந்து உங்கள் பூரம் கிரனேட்டரிரம் உங்கள் இந்த மாணவர் பண்ண தெரியும் நல்லூருக்கு பின்ன ஒரு வீடு ஒன்று எடுத்து நீல கலரில் பெயிண்ட் அடித்து கூத்தடிச்சவன். இந்த கட்ட கழுத்தை தான் இந்த முழுக்களும் செஞ்சவனா துரோகி, பட்ட துரோகி. வலியோட எழுதுற இந்த வீடியோவை உங்களுக்கு. அப்போ நான் சொன்னேன், மச்சான் இங்கே வா, சரியான கஷ்டம் வந்து அம்மா அப்பா எல்லாம் அழுதுட்டு போயினேன், நீ படிக்கும் அப்போ வந்து படிச்சுட்டு மெடிசன் எந்த பண்ணி போட்டு நான் கர்மத்தை சொப். சரியான பிரெயினான ஆள்னா, சரியான மண்டகை. ஓடா படிப்பு 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 முக்கியம் தான். ஒரு நோட்ஸை தான் அழி வைக்கணும். உனக்கு கொப்பி தர மாட்டேன் நான். எனக்கு இப்போ யார் கொப்பியை தர மாட்டேன், கொப்பியை தொடாது. நீ வந்து மண்ணாடிலாம் நிப்பாட்டி போட்டு வாராண்டா இந்த நோட்ஸை வேண்டி எழுது. என்னோட நான் A-level முடிஞ்சு போய்க்கல என்னுடைய சேர்மார் கூட என்னோட நோட்ஸ் கொப்பியை கேட்டு நோட்ஸ் கொப்பியை தந்துட்டு போட்டு. ஏன்னால் பயோக்கு 10 கட்டு கொப்பி 10 கொப்பி வச்சிருந்தேன் நான். கெமிஸ்ட்ரிக்கு 10 கட்டு கொப்பி 12 கொப்பியை நான் வச்சிருந்தேன் மகேஸ்வரன் சார்கிட்ட. அது மாதிரி ஃபிசிக்ஸுக்கு வந்து 2 வெயிட்டேஜ் செய்து 10 கட்டு கொப்பி 16 வச்சிருந்தேன். கணக்கெல்லாம் செய்து பாஸ் பேப்பர்லாம் செய்து. அப்போ நான் ஒன்றும் தெரியல உனக்கு, நீ கொண்டே நாசமாக்கி போடுவேன் கொப்பி. நீ உங்கள் போவே பேருந்து 300 இந்த கொப்பி எடுப்பேன். எனக்கு கொப்பி எந்த கொப்பிலாம் போட நான் திருப்பி முன்னிருந்து எழுதிடலாம் நோட்ஸ். உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு தடவை அப்படி நோட்ஸ் இல்லை அப்படி நீட்டாக எழுதி வச்சிருந்தேன். நான் தெரியலான்னு நினைக்கிறேன். நான் கடைசி வரைக்கும் கொப்பி கொடுக்கல அவனோட சண்டை பிடிச்சு. ஒரு 2 மாதம் கழிச்சு, அப்போ இது வந்து 2005 நடந்து கொண்டிருக்கேன். 2005 இல்லை 2004 2 மாதம் கழிச்சு வந்து சொன்னான், மச்சான் கோவிக்கிறியா என்னோட. அப்போ நான் அவனோட எல்லாம் சும்மா பேசிக்க தூசம் தலையாக இப்போ என்ன பேசி போட்டு வந்து சொன்னான், மச்சான் நீ என்ன அவ்வளவு என்ன கோபம், உங்களோட அப்பா அம்மா இயக்கத்திலானே இருக்கிறார், ஏன் உனக்கு என்ன அவ்வளவு கோபம் வந்து கேட்டான்ட்ட. நான் அப்பா இயக்கத்தில் இருக்கிற பிரச்சனை இல்லை, எனக்கு எங்கள்ட அப்பா இயக்கத்தில் இருக்கிறாங்க, அண்ணா இயக்கத்தில் இருக்க காவல்துறையில் இருக்கிறோம், ஆனால் நான் படிக்கிறேன். எனக்கு எங்கட அப்பா சொன்ன வேலை படிக்க சொல்லி. உனக்கும் உங்கள்ட அம்மா அப்பா கேட்டது என்ன, இவ்வளவு 2 தம்பியும் தங்கச்சியில இருக்க, நீ என்னத்துக்கும் இந்த நாய் வேலை பார்க்குற. இப்படியே போய் சொல்கிறேன், எல்லாத்தையுமே சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன். நான் ஆசைப்படுற இந்த குலேந்திரன் குடும்பத்தில் இருக்கிறார்கள் யாருமே இதை பார்க்க வேண்டாம், காட்ட வேண்டாம், ஏன் இந்த நாய் வேலை பார்க்குறேன். அப்போ அவன் சொன்னான், டே என்னடா இப்படி கதைக்கிற, நாங்கள் போராடத்தானே வேணும். மச்சான் இந்த கட்ட காலத்தண்ட கதையை கேட்டு போராடலாடா, வெடி வைப்பானுங்கள் உனக்கு. நான் இருந்தது வந்து 500 பிரிகேட்டுக்கு முன்னால், உங்களுக்கு நல்லாவே தெரியும் 500 பிரிகேட் எங்கே இருந்தேன், பெருமாள் ஓயடியில் 500 பிரிகேட்டுக்கு முன்னால் தான் நான் இருந்தேன். ஸோ நான் சொன்னே, உனக்கு சுடுவாங்க மச்சான், கையில் ஆயுதம் ஒன்றும் இல்லை, எங்கள்கிட்ட சாமான் இருக்குண்டு. அந்த சாமான் தான் இப்போ கேம்பஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க வெளியால், எங்கள்கிட்ட சாமான் இருக்கு. நான் சொன்னேன், டேய் அவ்வளோடா 20,000 30,000 ஆமிக்காரர் இருக்காங்க மச்சான், நீ சும்மா எலி குஞ்சு மாதிரி இருந்தோன்னு சும்மா ஒரு கிரனேட்டையும் துவக்கையும் வச்சு கொண்டு கேம்பஸுக்கு ஒழிச்சாலும் சரியாடாது இல்லை. கேட்கல கதைக்கல. அது பிறகு மச்சான் அவருக்கு கொப்பியை தாரியா, நான் உனக்கு தெரியல, நீ நாசமா போய் செத்து துளை, ஆனால் கொப்பி தர மாட்டேன். இப்படிதான் மனசுல வெள்ளியோட பேசுறான்டே மச்சான், கதைக்காது என்னோடன்னு சொல்லி. ஆனால் இவனோட இருந்த மெட்டாக்கள் எல்லாம் இவனை உசுப்பேத்தினது. ஆனால் நான் தான் சொன்னது, இந்த நாதாரி வேலையெல்லாம் வேணாம் விட்டுடுவான்ட்டு. ஏனென்றா உனக்கு இயக்கத்தில் போய் சேர போறேன், போய் சேரு, போய் கிளிநொச்சியில் பாகத்தில் வந்து எடுக்க போய் சேரு மச்சான். ஆனால் இருந்து வெடி வேண்டாது, உள்ளுக்குள்ள இருந்து வெடி வேண்டாது என்று போட்டது முழுக்க இந்த ஒட்டுக்குழுக்கள்ல உண்டு தான். நீங்கள்லாம் இப்போ அரசியல் காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க தானே, இந்த போய் சைக்கிள் போய் கூட்டணி அமைக்குது தானே உண்டு. இந்த ஒட்டுக்குழுக்காரங்கள் தான் போட்டது அந்த நேரம். அவனை பாவம் 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதினோ போட்டிருக்காங்க. நான் பேராதனை கேம்பஸில் இருக்கைகளை தான் அவன் சுடுபாட்டு செத்துட்டான் கேள்விப்பட்டேன். 2007 கேள்விப்பட்டு நினைக்கிறேன். இவனை போட்டுட்டாங்க. யார் என்றால் லஜீவன் செத்துட்டான். 2007 அடிபாட்டில் லஜீவன் செத்துட்டான். எங்கேயோ ஒரு இடத்துல காலில் வயிற்றுல கழுத்துல எல்லாம் காயப்பட்டு ஒரு 10 ஏக்கர்ல இருந்து கொண்டு
ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கான் லஜீவன் யாரோ நண்பர்களுக்கு எழுதியிருக்கான். ஸோ அதே வாசிச்சு இன்னொரு படியை தான் சொன்னேன், மச்சான் கடைசி நேரங்களில் கூட தன் ஸ்கூல் படியில் அவன் மறக்கையில் வாங்க போராடுங்கடான்னு சொல்லி போட்டு தான் அவன் செத்துருக்கான்ட்டு. நாங்கள் எல்லாம் இப்போ லண்டனில் வந்து இருந்து கொண்டு அமெரிக்காவில் இருந்தோண்டும் அவங்கள திட்டி பேசி வீடியோ போட்டு எப்படிப்பட்ட ஆக்கள் நாங்களாம். எங்களை மாதிரியான ஒரு இனம் இந்த உலகத்துல இல்லையே இல்லடா. தமிழினம் அழியும் முற்றா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எப்படிப்பட்ட ஆக்கள் நாங்கள். எனக்கு கூட சாக்கிலா கிடையாது. ஓகே, ஸோ குணேந்திரோட கொலினா அப்புறம் இப்போ நான் இருக்கிறேன். அப்பா வந்துட்டு போனால் 2005 கடைசி நவம்பர் டிசம்பர்ல வந்துருப்பார். ஏலவில் எடுத்து அப்புறம் எக்ஸாம் எடுத்த அப்புறம் அப்போ இருந்தவர் நவம்பர் டிசம்பர்ல வந்துருப்பார் ரிசல்ட்ஸ் வந்தோடனே. அப்போ குணேந்திரன் ஃபெயில். அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்பா சொன்னார், நான் இப்படி சொன்னேன் அப்பா இந்த கதையில் அது. அப்போ அப்படி ஒரு பிரச்சனை கொண்டு இப்படி அம்மாவோட வந்து காய்ச்சா அப்பா அவன் இப்படி கூத்தடிக்கிறான்னு சொல்லி அவனை வர சொல்லு காய்ப்பா கொண்டு கூப்பிட்டு எங்கள்ட வீட்டில் 500 பிரிகேட்டுக்கு முன்னால் தான் எங்கள்ட வீட்டில் வந்திருக்கேங்க. அப்பா இவன்கிட்ட கேட்டது கொஞ்சம் விஷயம். அப்பர் வந்து இங்கே என்ன மாதிரி முக்குத்திரமா அட்வைஸ் பண்ண மாட்டார். தம்பி உங்களுக்கு இயக்கத்துக்கு போக ஆசையாண்டு இவன் ஓவண்டு உங்களோட வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க, வீட்டில் எப்படி நீங்கள் தான் மூத்தது, ஓ மூத்த அண்ணா எல்லா தம்பி மேடம் இருக்கு. அப்போ அப்பா சொன்னார், தம்பி இயக்கத்துக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னம் உங்களோட வீட்டில் எல்லாமே நீங்கள் தானன்னு சொல்லி உங்களோட அம்மா எங்களோட தம்பியை சொல்லியிருக்கா. அம்மா அப்பாவோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் எங்கள் இயக்கத்துக்கு போகிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஸோ உங்களோட அம்மா அப்பாவோட நான் கதைக்கிறேன், நீங்கள் படிங்க ஒரு ஆசைன்னு சொல்லி. எந்த பிள்ளையை படிக்க சொல்லி போட்டு இன்னொரு வட்ட பிள்ளையை அப்பா இயக்கத்தில் கொண்டே சேர்க்க மாட்டார்ன்றது உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. படிக்கிற வயசு படியுங்கோ. படிச்சுட்டு உங்களை இயக்கத்துக்கு வேலையாகணுன்னா ஒரு டாக்டராக வந்து நீங்களும் அர்ச்சனாவும் வந்து வேலை செய்யுங்க. ஒரு டாக்டராக அது பிரச்சனை இல்லை, இயக்கத்துக்கு டாக்டராக வந்து வேலை செய்யுங்க. அதனால் படியுங்க ஒரு ஆசைன்னு சொல்லி. ஓமங்கள் 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 என்று விட்டு ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அரசியல் காய்க்க வலிக்கிட்டான். அப்பாவோட போலீஸ் காய்க்க வலிக்கிட்டான். இப்போ இவன் போய்க்கல அப்பா சொன்ன விஷயம் அவனை மாற்றில்லாத போராடக்கு. அதனால் அவன் பேரண்ட்ஸ் ஒருக்கா கூப்பிட கதைப்பம் பண்ணு பேரண்ட்ஸை தேடினா கதைக்கலாம் போயிடுச்சு. தேடிலாம் போயிட்டு அந்த இடத்துல ஃபோனுகள் மொபைல் ஒன்றும் இல்லை தானே கதைக்கிறது. அதுக்கு பிறகு இந்த ஒட்டுக்குழுக்கள் தான் இவனை தேடி 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 எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. இந்த கட்ட கழுத்தன் இருக்கான் தானே, அவன் தான் இவனையே காட்டி கொடுத்தது. குணேந்திரனை காட்டி கொடுத்ததே இந்த கட்ட கழுத்தன் தாண்டா. இவனை தாண்டா தேசியவாதி என்றெல்லாம் கும்பிடுறிய. அவனெல்லாம் செத்து மண்ணுக்கு போயிட்டாங்கடா. புண்ணியம் கிடைக்குமாடா உங்களுக்கு புண்ணியம். என்ன திட்டுங்கடா, என்ன திட்டு, பைத்தியம் என்று சொல்லுங்கோ, பிச்சைக்காரன் சொல்லுங்கோ, இவன் ஒரு பைத்தியம் இல்லையான்னு சொல்லுங்க, என்ன திட்டுங்க நாங்க தாங்கடா. ஆனா ஏன்டா சித்தவனில் திட்டுறீங்க அவங்கள என்னப்பா? அதுக்காண்டு தாண்டா உங்களோட படங்களை அடிச்சு ஃபேஸ்புக்ல போடுறோம், மனுஷி பிள்ளைகளோட அடிச்சு போடுறது காரணம். என்ன திட்டுங்க பரவாயில்லை, ஏன்டா அந்த இவனுகளை திட்டுறீங்க? உங்களுக்காக செத்தவனுங்களோட. அவன் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவனுக்கு கடைசியா இப்ப ஞாபகம் இருக்கு, வெடி விழுந்தது வந்து பின்பக்கம் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு பின்னுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட்டுக்குள்ளால போற அந்த கேட்ல. அப்படிதான் எனக்கு சொன்னவங்க, எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. கேட் அடி வளமையா திறக்கிறேல அண்டு அமிகாரம் வந்து ஒளிஞ்சு கிடந்திருக்கிறான். அவங்க திறக்காத கேட்டால தான் 5 கேம்பஸுக்குள்ள வரவங்க. அண்டு ஆமிகாரன் வந்து படுத்து கிடந்திருக்கிறான். கட்ட கழுத்த நாங்கள் பிளான் பண்ணி அந்த கேட்டை திறந்து விட்டுருக்காங்க. இது பாவம், பிளான் பண்ணி எனக்கு திறந்த கேட்டுகளால சைக்கிள் ஓட்டி கொண்டு வந்திருக்கு, வச்சிருக்கான் வெடி. சரிதானே? வெடியை வேண்டி கொண்டு போய் ஓடி போய் கையில எல்லாம் துவக்கெல்லாம் இருக்கு, அதை கொண்டே கூரைகளை வச்சு போட்டு தான் இது செத்துருக்கு. வெடி வண்டி செத்துருக்கு. நாச்சிமராவில் வெடி விழுந்து அப்படியே கேம்பஸுக்கு ஓடி வந்துருக்குதுப்பா. அதுக்குள்ள தான் இந்த அது அவன்ட சரமா தான் இருக்கணும், குணேந்திரன் சரமா தான் இருக்கணும். துவக்க வச்சிடுறா தம்பி, கிரனேட்டை வச்சிடுறா தம்பி என்று சொல்லி சொன்னவன் எல்லாம் இப்ப பாராளுமன்ற உறுப்பினராகவும் இப்ப இருக்கிறானுகள். அங்கே ஒரு ஃபுட் சிட்டி, இங்கே ஒரு ஃபுட் சிட்டி, முனிசிபல் எல்லாம் வெளிநாட்டில் ஹனிமூன் திடுறாங்க. வெடி வேண்டி சித்தெல்லாம் பாவண்ட அழிஞ்சிச்சு. நாங்கள் ஒரு கெட்ட இனம், ஒரு கடுமோசமான இனம். நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் உல்லாசமாக வாழ்ந்துட்டா சரி, மற்றவங்க எல்லாம் சாகணும்னு நினைக்கிற இனம். இப்போ நான் அன்றைக்கு இதில் ஒரு சூட் கேஸ், 2 ஹேண்ட்பேக்ஸ், கையில் ஒரு பிள்ளைங்க டோய் பேக், ஷோல்டர் பேக்கோட ரோட்டில் நடந்து வரேன். ஒரு வெள்ளைக்காரன் வந்தாங்க, கேன் கேரி சம்திங் என்று கேட்குறான். ஒரு நான் கொண்டு வரேன், நாங்கள் எனக்கு பையன் பேக்கோட ஓடிடுவாண்டு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சப்பாத்து வேண்டி வச்சிருக்கிறேன், அவ்வளோதான். சப்பாத்துன்னு 4 ஷர்ட் இல்லை 4 ட்ரெஸ்ஸு. ஸோ வெள்ளைக்காரன் அப்படி ஃபீல் பண்ணுறான். நாங்கள் என்ன செய்கிறோம், எப்படியாவது ஒருத்தனை இழுத்து கீழே விழுத்திடுவோம், எப்படியாவது இழுத்து கீழே விழுத்திடுவோம். கடைசியாக துரோகம் செய்து இவள் படிப்புகளை விட்டு போட்டு போய் அங்கே 2 எல்லாரையும் போட்டுருக்காங்க.
இதுதான் போட்டு செத்துட்டானுகள். ஆனால் அந்த கட்ட கழுத்தர்கள் எல்லாம் இப்பவும் எங்களுடைய அரசியல்வாதிகள். என்ன செய்யறது? இதுதான் எங்களுடைய தமிழினத்தின் விடுதலை. இவதான் தமிழினத்துக்காக போராடினா, இவதான் வைத்தியசாலை ஊழல்களுக்கு எதிராக போராடினோம். இப்போ எல்லாத்தையும் சொன்னா நீங்க என்ன கெட்டவன்டுவீங்க, பைத்தியக்காரன்டுவீங்க. உங்களுக்கு இது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு, இந்த துரோகிகளுக்கு கோடி கோடியா அடிச்சு போட்டு இப்போ அந்த ஒன்றுமே இல்லாத மாதிரி வெள்ள வேட்டிகளோட தெரிகிறவனுக்கு நீங்கள் அவங்கள தேசிய வீரர்கள் ஒரு அளவுக்கு சொல்லி பார்ப்போம் சமூகத்துக்கு. எங்களுக்கும் பொறுமை இருக்கு. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி, தமிழனின் இதயத்தில் தீ மூட்டும் கழுகு நீ. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை